தனுசு ராசி நேயர்கள் நவம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 22ஆம் தேதி வரையில் இருக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம். குறிப்பாக மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு அமோகமான காலம் என்று சொல்லலாம். இதுவரையில் இருந்த பண கஷ்டம் மற்றும் உடல் உபாதைகளிலிருந்து வெளிவந்து இந்த வாரம் நீங்கள் ஒரு சுறுசுறுப்பான வாரமாக துளாராசி நேயர்களுக்கு அமைகிறது. இது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக அமையும். இதுநாள் வரையில் இருந்த உடல் பிரச்சனைகள் மற்றும் மருத்துவ செலவுகளிலிருந்து நீங்கள் வெளிவந்து மன போராட்டத்தில் இருந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வாரம் ஒரு சுறுசுறுப்பான வாரம் என்று சொல்லலாம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் காத்திருக்கிறது. சிலர் தெய்வீக பணியில் ஈடுபடலாம், சிலர் ஆன்மீக சம்பந்தப்பட்ட வேலைகளிலும் ஈடுபடலாம். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு சனி பகவான் லாபத்தில் இருப்பதனாலும் ராகு பகவான் லாபத்தில் இருப்பதனாலும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். புதிய நண்பர்கள் மற்றும் பழைய நண்பர்களினால் ஏற்பட்ட புதிய உறவுகள் அனைத்தும் மனதிற்கு திருப்தியாகவே இருக்கும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வியாபாரங்கள் அனைத்தும் மனதிற்கு திருப்திகரமாகவே அமைகிறது. மருத்துவ செலவுகள் குறையும் வாரமாக இந்த வாரம் தனுசு ராசி நேயர்கள் எதிர்பார்க்கலாம். பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் தேதிகள் 18, 19, 20, குறிப்பாக 19ஆம் தேதி மிகவும் ஒரு அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது. புதிய தொழில் ஆரம்பம் செய்வது, கூட்டு தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது போன்றவற்றை 19ஆம் தேதி இந்த தனுசு ராசி நேயர்கள் குறிப்பாக இது ஒரு அதிர்ஷ்டமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு பௌர்ணமி தினத்தன்று சிவனுக்கு அர்ச்சனை செய்தாலும், ஜாதகத்தில் சந்திரனுடைய பலம் குறைவாக இருந்தாலும் பௌர்ணமி தினத்தன்று விரதம் இருந்து சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் அல்லது அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டால் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை நிலைமை ஓங்குவதும் மற்றும் உங்களுடைய குழந்தைகள் உங்களிடம் பாசமாக இருப்பதற்கும் இந்த பௌர்ணமி தினத்தன்று அர்த்தநாரீஸ்வரரை வணங்குவது சாலச் சிறந்ததாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு பொதுவாகவே இந்த வாரம் மனதிற்கு ஒரு திருப்திகரமான வாரமாக மட்டுமல்லாமல் மிகவும் ஒரு சந்தோஷமான வாரமாகவே அமைகிறது.